ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்பை குறித்ததான ஒரு இதுதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீ அளவோடு பழகு, இல்லையெனில் உன் அன்புக்கு மதிப்பில்லை என ஆகிவிடும். அளவோடு அன்பு காட்டுங்கள், அப்போது தான் பிரிவின் வலியும் அளவோடு இருக்கும் என்று நாம் நினைத்து பயணிக்கும் உறவு பாதியிலேயே முறிந்து சிறுகதை ஆகிவிடுகிறது. இல்லையெனில் காரணமின்றி நம்மை காயப்படுத்தி பிரிந்து விளங்கா விடுதலையாகி விடுகிறது. ஆம், நம் மனதுக்கு எத்தனை முறை காயப்பட்டாலும் பிடித்தவரை ஒருபோதும் வெறுக்காது. வெறுப்பது போல் நடிக்க மட்டுமே தெரியும். ஒருவரை பிடிக்கும் வரை பொக்கிஷம், வெறுக்கப்பட்டால் வெறும் குப்பை தான். பொருட்கள் மட்டுமல்ல, சில உறவுகளும் தான். எவரையும் அதிகம் நேசிக்காதே. சில நேரங்களில் உன்னை கண்டு கொள்ளாமலும் உன் அன்பை அலட்சியப்படுத்தும் போதும் வருகின்ற வலி மிகவும் கொடுமையானது. நீங்கள் நேசித்தவர் விலகிவிட்டால் உங்கள் இருதயம் உடைந்து விட்டது, வாழ்க்கை முடிந்து விட்டது என முடிவெடுக்காதீர்கள். இனிதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புது வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும். தனிமையில் இருந்தாலும் மற்றவருக்கு நம் அன்பை கொடுக்கவும் கூடாது, மற்றவர் அன்பை எதிர்பார்க்கவும் கூடாது. வலிகள் தரும் உறவுகள் வேண்டாம், ஆறுதல் தரும் என் தனிமையே போதும். கடினமான நடை தனிமையாக நடப்பதுதான். ஆனால் அந்த நடைதான் உங்களையும் என்னையும் வலிமையாக்கும். உண்மைதானே நண்பர்களே? இன்னைக்கு நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்களால தான் நமக்கு அதிகமான மனவலியும் கூட. அதிகமாக பாசத்தை கொடுத்தோன்னா நம்ம அதிகமாக பாசத்தை எதிர்பார்க்குறோம். அது மனுஷனாக பிறந்தவங்க எல்லார் கையிலையும் இருக்கிறது தான். அதுதான் தப்பு. ஒன்றி அன்பை கொடுத்தா அங்கேருந்து எதிர்பார்க்காம கொடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.